தேங்க்யூ. சி மைனர் கொடுக்குறீங்களா? எல்லாரும் மணமகன் மணமகளுக்கு நேராக உங்க கையை நீட்டி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கையை நீட்டி சொல்றீங்களா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தக திம்மி தக ஜென்னு தக திம்மி தக ஜென்னு தக திம்மி தக ஜென்னு திம்மி தக ஜென்னு. உங்க கையை நீட்டி சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தக திம்மி தக ஜென்னு தக திம்மி தக ஜென்னு தக திம்மி தக ஜென்னு தக திம்மி தக ஜென்னு. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீங்க தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீங்க தானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீங்க தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீங்க தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்க தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்க தானே, நீங்க தானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் எப்பவுமே உங்களை சந்தோஷமா நடத்துவார். கெர்ஷம் தம்பி தங்கச்சி பார்த்து சொல்லிடுங்க, கர்த்தர் உங்களை எப்போதும் சந்தோஷமா நடத்துவார். உங்களை சந்தேகமா நடத்தவே மாட்டார். ஒரு விவசாயி ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருந்தான்னா, அந்த கிளிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நிறைய வார்த்தை அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்தான்னா, சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளி ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிச்சான், இதில் என்ன சந்தேகம். எல்லாரும் சொல்லுங்க, இதில் என்ன சந்தேகம். அதுக்கு மேல அந்த கிளி வார்த்தையை கத்துக்கலன்னு திருப்பி மார்க்கெட்டுக்கு போய் கூவி கூவி விற்கிறான். இந்த கிளி பேசும், வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு உடனே அந்த பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட் வரான். வந்த உடனே இவர் இந்த கிளி பேசும் பேசும்னு கூவி கூவி விற்கிறப்ப அவன் கேட்கிறான், இந்த கிளி பேசும் ஐயா அப்படின்னு ஒண்ணு. அவன் சொல்றான், என்கிட்ட ஏன்பா கேக்குற, அந்த கிளிகிட்டே கேளுப்பான்னு ஒண்ணு. கிளிகிட்ட போய், கிளியே கிளியே நீ பேசுவியா? அது என்ன சொல்லுச்சு? இதுல என்ன சந்தேகம். அப்புறம் நீ பாடுவியா? அந்த கிளி என்ன சொல்லி இருக்கோம்? அவ்வளவுதான். காசு எவ்வளவுன்னு கொடுத்து வீட்டுக்கு அந்த கிளியை வாங்கிட்டு போய் அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு, அம்மா அப்பா இந்த கிளி எவ்வளவு அழகா பேசுது பாருங்களேன்னு ஒண்ணு. எல்லாரும் அந்த கிளி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கிளி திருப்பி திருப்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியது, இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம். இப்ப அவனுக்கு சந்தேகமா போச்சு, ஐயோ இந்த கிளி இதுக்கு மேல பேசாது போலையே அப்படின்னு நினைச்சு இந்த கிளியை திருப்பி மார்க்கெட் போய் விற்கலான்னு போறப்ப அப்பா கிட்ட சொல்றான், அந்த அப்பா இந்த கிளி என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திருச்சுப்பா, இந்த கிளியை போய் நான் விற்க போறேன் அப்படின்னு ஒண்ணு. அப்பா சொல்றாரு, ஏண்டா எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே திங்க் பண்ற, நேர்மறையா திங்க் பண்ண அப்படின்னு ஒண்ணு. நேரா கிளி கிட்ட போய் கேட்கறான், கிளியே கிளியே இன்னைக்கு எனக்கு கவிதை போட்டி எப்படியாவது நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஒண்ணு. அந்த கிளி சொல்லுச்சு, இதுல என்ன சந்தேகம்னு. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு கவிதை போட்டி எழுதிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரா. வந்த உடனே போன் வருகிறது, தம்பி நீங்க கட்டுரை போட்டி எழுதுனீங்கல்ல, கவிதை போட்டி அட்டன் பண்ணீங்கல்ல, நீங்க தான் தம்பி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நேரா கிளிகிட்ட வந்து, கிளியே கிளியே நான் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளி சொல்லிச்சு, இதுல என்ன சந்தேகம். இப்ப கெர்ஷோமியும் தங்கச்சி ரூத்தியும் பார்த்து நம்ம எல்லாம் சொல்ல போறோம், நீங்க
கீழாகாமல் தலையாவீர்கள். என்ன சொல்ல போறீங்க? நீங்க கீழாகாமல் மேலாக போகிறீர்கள். நீங்க பரவி போகிற ஆறாக மாறப்போகிறீர்கள். எண்ணாகமம் 24:6 சங்கீதம் 33:12 2 பேரா இருந்த இவர்களை கர்த்தர் அந்த 12ஆம் வசனத்துல 1-2 பேரா இருந்தவங்களை ஒன்றாக்கி திரியேக தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பராக. கையை நீட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி காட் கொடுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீங்கதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீங்கதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்கதானே, நீங்கதானே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவர் மூலமாக, எங்க தகப்பன்மார்கள் மூலமாக தொடர்ந்து நீங்க மகிமை அடைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.